ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து ஊறுகாய் செய்ய போகிறேன். இது மாங்காய் ஊறுகாய்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆயில் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஊறுகாயில். அதே சமயத்தில் உப்பும் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஊறுகாய். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஊறுகாய் சூட்டபிள் ஆகும். இந்த ஊறுகாய் வந்து நம்ம எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போகும்போது சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொண்டு போகும்போது இந்த ஊறுகாயை வச்சுக்கலாம் சைடிஷாக. நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொண்டுட்டு போய்க்கலாம். இந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி. ஒரு 7 நிமிஷத்தில் இந்த ஊறுகாயை செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் போட்டு செஞ்சுருக்கிறேன். 1/4 கிலோ ஒரு அளவுக்கு மாங்காய் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சைடிஷ் வைக்கிறக்குள்ளாரையே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடனடி ஊறுகாய்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி சிறுகி போட்டு இப்படி செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி சிறுகி போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தொக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நான் வந்து ஒரு மாங்காய், பெரிய மாங்காயாக 1/4 கிலோ இருந்துச்சு ஒரு மாங்காய். அதை எடுத்து காய் சிறுகிறது, கேரட் சிறுகிறதுலாம் சிறுகி இப்படி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சிறுகி வச்சுக்கோங்க. தோலோடு தான், தோல் எடுக்காமல் நான் சிறுகி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம உடனே ஒரு ஊறுகாய் வேணும்னா உடனே செஞ்சுக்கலாம். உடனடியாக நம்ம ஊறுகாய் செய்யணும். இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு, சாம்பார் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சா நல்லாயிருக்கும். ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, தேவைப்பட்டால் கொஞ்சமாக நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் போடுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுடுங்க. ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்படி வறுத்து போடாட்டி தூள் கூட போட்டுக்கலாம். மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி வறுத்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி வறுத்து போடுறேன். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஏற்கனவே வெயிலில் காய வச்சுருந்தீங்கன்னா வறுக்க வேண்டியதில்லை. கேஸை சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்துடலாம். வறுப்பட்டுருச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாதி போட்டிருக்கிறேன். வெந்தயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 தான் போட்டிருக்கேன். அதனால் நான் எல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக போடும்போது எல்லாமே அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம் வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். வெந்தயம் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஆறட்டும், பவுடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சிறுகி வச்சுருக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் கம்மியாக ஊற்றுனாலே போதும். இப்போ மாங்காய் சீசன் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றலை. வெளியில் வச்சா கெட்டு போயிடும். ஒரு 2-3 நாளைக்கு வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெயெல்லாம் நான் கம்மியாக தான் இதுக்கு ஊற்றி செய்கிறேன். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் கம்மியாக தான் போடுறேன். உப்பு ரொம்ப நாள் வைக்கணும், நம்ம வெளியிலே வைக்கணுன்னா உப்பு அதிகமாக போடணும். நான் இன்றைக்கி உப்பு, எண்ணெய் எல்லாமே கம்மியாக தான் ஊற்றி போடுறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கூட எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
நான் எண்ணெயிலே போடணும் மறந்துட்டேன், இப்போ போட்டிருக்கிறேன். நீங்கள் கடுகு போடும்போதே போட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ ஆற வச்சு பவுட்ரு பண்ண பொடியை போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுடுங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை போட்டுடலாம். இந்த வெல்லம் போட்டால் அது ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இனிப்பு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாவது போடுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வெல்லம் போடுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. எல்லா ஊறுகாயுமே செய்யும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக இந்த மாங்காய் ஊறுகாய்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லிக்கலாம். நம்ம சிறுகி போட்டதுனால மாங்காய் தொக்கு மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக இது எனக்கு வந்து சிறுகினதுக்கப்புறம் இது ஊறுகாய் செய்கிறதுக்கு 7 நிமிஷம் ஆகிருக்குது. எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கு. நம்ம ஊறுகாய்னா எண்ணெய் நிறையா ஊற்றணும். இதில் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். இதை உடனே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனடி மாங்காய் தொக்கு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது தோசைக்கு சப்பாத்திக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கோதுமை தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாங்காய் தொக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.